ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கமலிஸ் டைரி. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் வடை சட்டியை எப்படி சீசனிங் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்தியாவிலேருந்து வரப்போ மண் வடை சட்டி வாங்கிட்டு வந்தேன். இதை எப்படி சீசனிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒரு மண் பானை இருக்குது. இந்த மாதிரி இதை ஆல்ரெடி நல்லா சீசனிங்லாம் பண்ணி இதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். களி கிண்டுறது, அதே மாதிரி இந்த குழம்பு வைக்கிறது, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இது 2019 வாங்கினது. இந்த மண்பானை வாங்கினப்ப என்கிட்ட சேனல்லாம் இல்லை, அப்போ எந்த வீடியோவும் போடலை. ஸோ இந்த தடவை மண் வடை சட்டி எப்படி சீசனிங் பண்ண போகிறது அப்படிங்கிறத உங்ககிட்ட காட்ட போகிறேன். ரொம்பவே ஈஸி மெத்தட் தான். நீங்கள் மண் பாத்திரத்தில் நம்ம சமைச்சோன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். என்ன இதை நம்ம சீசனிங் பண்ணி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கோசரம் இதை நம்ம பண்ணுறதில்ல, வாங்குறதில்ல. இப்போ நம்ம எல்லாமே ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு இப்போ மண் வடை சட்டி இந்தியாவிலேருந்து வரப்போ வாங்கிட்டு வந்தேன். இதோட காஸ்ட் 150 ருபீஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். இதில் தான் குழம்பு, பொரியல் எல்லாத்தையுமே பண்ண போகிறேன். எப்படி சீசனிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மண் பாத்திரத்தை பழக்கிறதுல முதல் ஸ்டெப் என்னன்னா, அந்த மண் பாத்திரத்தை அது முழுகிற அளவுக்கு தண்ணி பிடிச்சி வைக்கணும். அது அரிசி களைஞ்ச தண்ணியாகவும் இருக்கலாம், இல்லாட்டி நார்மல் வாட்டராகவும் இருக்கலாம். இதை ஒரு நாள் நைட் ஃபுல்லாவே ஊறிடுச்சு. இதை நான் காலையில எடுத்து வெறும் ஸ்க்ரப்பு இல்லாட்டி தேங்காய் நார் இதை வச்சு நீங்க அதை நல்லா தேய்ச்சி விடுங்க. அந்த மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா அதுல உள்ள தூசி இது எல்லாமே வந்துடும். மண் பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்றப்ப எப்பயுமே நம்ம லிக்விட் சோப்பு யூஸ் பண்ணவே கூடாது. அது மண் சட்டியை பழக்கிறப்பையும் சரி, நீங்க குக் பண்ணி முடிச்ச பிறகும் சரி சோப் யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப இதை தேய்ச்சி விட்டதை நல்லா நான் வாஷ் பண்ணிட்டு, நான் இதை ஒரு டிஷ்யூ பேப்பர்ல இல்லாட்டி ஒரு கிளாத்ல நல்லா துடைங்க. இப்ப டிஷ்யூ பேப்பர்ல பாருங்க, அந்த கலர் தெரியுது. இப்ப நான் நல்லெண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வெஜிடபிள் ஆயில் அப்ளை பண்ணணும்னா அது கூட பண்ணிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் அப்ளை பண்றேன். இதை நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில் எல்லாமே அது அப்சர்வ் ஆயிருக்கும். நீங்க மறுபடியும் இன்னொருக்க பண்றதுனாலும் பண்ணிக்கலாம், தப்பில்ல. இத நம்ம அடுப்புல வச்சுட்டு, அரிசி களைஞ்ச தண்ணிய நான் ஊத்தி கொதிக்க வைக்க போறேன். இது பாருங்க, இது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஹீட் பண்றப்பயே அந்த தண்ணியில ஊறுனதுனால அந்த வாட்டரும் எண்ணெயும் சேர்ந்து எப்படி இருக்குதுன்னு. இப்ப அரிசி களைஞ்ச தண்ணிய ஊத்தி நல்லா கொதிக்க விட போறேன். இந்த ப்ராசஸ் எல்லாமே எதுக்கு பண்றோம் அப்படின்னா, அந்த மண் சட்டியில நமக்கு அந்த மண் வாசனையெல்லாம் இருக்கும். அந்த மண் வாசனைய போக்குறதுக்கு தான் இந்த சீசனிங்கே. பிளஸ் இந்த மாதிரி நம்ம சீசனிங் பண்றப்ப நம்மளோட வடசட்டி நல்லா பழகிரும். நமக்கு நான்ஸ்டிக்ல நம்ம எப்படி பண்ணணும்னா ஒட்டாம வருமோ அந்த லெவலுக்கு நமக்கு நம்ம செய்யற பொரியல், குழம்பு எல்லாமே ஒட்டாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் அரிசிலாம் நல்லா கொதிச்சு அதெல்லாம் ஆறின பிறகு மறுபடியும் நான் வாஷ் பண்றேன். இது ஒரே நாள்ல செய்யற வேலை இல்ல. நாம எப்ப உங்களுக்கு டைம் கிடைக்குதோ இதை கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு வெறும் ஸ்க்ரப்ல தேய்க்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா நீங்க சால்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அந்த குறகுறப்பா உங்களுக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ சால்ட்டோ இல்ல ஒரு ரைஸ் ஃப்ளார், சப்பாத்தி ஃப்ளார் அந்த மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். நீங்க சோப் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் மறுபடியும் அந்த டிஷ்யூ பேப்பர்ல துடைக்கிறேன் பாருங்க. இதுல ஏதோ சாயம் அப்பியிருக்காங்களா இல்ல அந்த செம்மண்ணோட கலரே அப்படி வருதா என்னன்னு எனக்கு தெரியல. அந்த கலர் வந்துகிட்டே இருந்தது. இந்த மாதிரி கலர் எதுவும் வந்ததுன்னா நீங்க அந்த கலர் போற வரைக்குமே இந்த இந்த மெத்தடை நீங்க மாத்தி மாத்தி ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்க தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சுட்டு இதை ஒரு 2-3 தடவை இந்த ப்ராசஸை நீங்க மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, நான் திரும்ப நான் ஆயில் அப்ளை பண்றேன். இப்ப வடசட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காவே இருக்கும். அரிசி கழுவுன தண்ணி கொதிச்ச பிறகு மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு ஆயில் தடவறேன் இல்லையா? இப்ப இந்த ஸ்டெப்ல என்ன பண்ண போறேன்னா, நீங்க ஏதாவது தேங்காய் இல்லாட்டி ஆனியன் அந்த மாரி உங்களுக்கு என்ன வேணுமோ அத போட்டு நீங்க வறுக்கணும். இதுல என்னன்னா, மண் பாத்திரத்த பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன சமைக்கிறோமோ அது அந்த ஸ்மெல் ஸ்டே ஆகும். அதனால நீங்க தேங்காய் இந்த மாரி பொருள நம்ப வறுத்து வச்சுக்கிட்டோம்னா, அந்த தேங்காவோட ஸ்மெல் எப்பவுமே சூப்பரா இருக்கும் இல்லையா? அந்த தேங்காவோட ஸ்மெல் நல்லாருக்கும். அதே மாரி தீய விடாம பார்த்துக்கோங்க. இந்த மாரி கோல்டன் ப்ரௌனா இருக்கிறப்ப எடுத்துட்டீங்கன்னா, அந்த வாசனை அப்படியே ஸ்டே ஆகும். இப்ப 75% சீசனிங் ஆயிருச்சுங்க.
அதே மாதிரி எனக்கு வாசனையும் வந்து கம்மியாக தான் வருது. அந்த மண் பாத்திரத்தோட வாசனை இல்லாத வரைக்கும் நம்ம இந்த ப்ரொசீஜரை வந்து மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வடை சட்டி நமக்கு ரெடி ஆகும். இப்போ மறுபடியும் வந்து நான் தேங்காய்லாம் போட்டு இது பண்ணதுனால ஆயிலாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அதனால உப்பு போட்டு நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டிஷ்யூல தொடச்சி காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து ரொம்பவே லேசா தான் இருக்குது அந்த கலரு. நல்லாவே போயிருச்சு. இப்ப இத நல்லா தொடச்சிட்டு நான் மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு, இன்னும் ஒரே ஒரு தடவ கழனி தண்ணீல கொதிக்க விடணும். இந்த மாரி மண் பாத்திரத்தோட வாசம் ஃபுல்லா போற வரைக்கும் நம்ப இந்த ப்ராசஸ மாத்தி மாத்தி பண்ணணும். உங்களுக்கு 2 to 3 டேஸ்ல இந்த ப்ராசஸ் பண்ணுனீங்கன்னா, உங்களுக்கு மண் பாத்திரம் ரெடி ஆயிரும். கண்டிப்பா மண் பாத்திரத்துல சமைச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கும். ரொம்ப ஹெல்தியும் கூட. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணீங்கன்னா, ஆல்ங்கிற ஆப்ஷன செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. இந்த மண் வடை சட்டியில ஃபர்ஸ்ட் என்ன குழம்பு வைக்கலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. Thanks for watching.